சார் இப்போ அண்ணாமலை போறது சரியான முடிவுன்னு பாக்குறீங்களா? தெரிஞ்சான போறேன், நான் வளர்ந்துட்டேன், நான் வந்து இனிமே இந்த கூட்டுக்குள்ள என்னால் இருக்க முடியாதுன்னு வெளியே வரும். அப்ப அது துரோகம்னு ஒரு பார்வை வந்துருங்க. அண்ணாமலை தனித்து போக முடிவெடுத்து சரியா தப்பாங்கிறது இங்க பேச்சுக்கே கிடையாது. அரசியலில் சரி தப்புன்னே ஒண்ணு கிடையாது. ஜெயிச்சிருந்தா போயிருப்பாரா? பாஜக அவருக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இந்தியாவில் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் கிடைச்சிருக்காரு. அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா எங்க இருந்து ராஜினாமா பண்ண அணிலிருந்து ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த வரைவு கிடைச்சிருக்குமா? உங்க மனசாட்சி சொல்லுங்க. திரு அண்ணாமலை மனசாட்சி சொல்லட்டும். கிடைச்சிருக்காதா? அண்ணாமலை வந்து மோடி கூட, அண்ணாமலை அமித்ஷா கூட, அவன் அண்ணாமலை தேவேந்திர பட்னவிஸ் கூட, இப்படி எல்லா தலைவருடைய அண்ணாமலை வரும்போது அண்ணாமலை உயரம் பெருசா போய் நிக்குது. இதற்கு முன்னாடி எந்த தலைவர்களுக்கும் கொடுக்கப்படாத சுதந்திரம் அண்ணாமலை கொடுக்கப்பட்டது. என்ன சுதந்திரம்? எல்லா முடிவுகளும் டெல்லியில தான் எடுத்தாங்க. இல்ல, டெல்லி சொன்னதை மீறி அவர் பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. டெல்லி வருத்தத்தில் இருக்கிற, அப்புறம் அண்ணாமலை சொன்னது நடக்க, ஆமா கரெக்டா தான் சொன்னார்னு அதை டெல்லி தலைமை ஏற்க, இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அப்படின்னா இது ஒரு மாளிகை, தனி கொடுத்துன்னு போக வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு பெரிய அரண்மனையில, அதுவும் தாம் பேச்ச கேட்கிற இடம் இல்ல. தனியா போய் தான் நம்ம வந்து சிஎம் ஆக முடியும் அல்லது ஆளும் கட்சி ஆக முடியுன்ற நிலைமை இங்க இருக்கா? பாஜகவால இங்க ஆக முடியாதா? அதை அண்ணாமலை கணிச்சிட்டாரா? அண்ணாமலையும் பாஜக நிறைய செய்திருக்கிறார். அவருக்கு இந்த வேகம் பத்தல. நீங்க எப்படி தப்பு சொல்றீங்கன்னு கேட்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி ரிஃபைன்டு வெர்ஷனா இருப்பார். பிஜேபி இருக்குது, ஆனா பிஜேபியில ஹிந்துத்துவா முத்திரை இருக்குது. நாம ஒரு ரிஃபைன்டு ஹிந்துத்துவாவாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பார். திரு விஜய் இருக்கிறார். விஜய் வந்து தன்னுடைய கொள்கையில திருப்பரங்குன்றத்துல வந்து விளக்கு ஏத்தணுமா ஏத்த வேண்டாமான்ற சர்ச்சை வந்து ஒரு வாரத்தோட பேச, அவர் ஏத்தணும்னு சொல்ல, ஏத்த வேண்டாம்னு சொல்ல. சரிங்களா? இன்னைக்கு அந்த கட்சியோட அமைச்சர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வச்சு அதை தொடர்ந்தார். இதை நீங்க எலெக்ஷன் போது சொல்லிக்க வேண்டியதானே? கொள்கை பிடிப்புள்ளவங்க. அண்ணாமலை ஏற்கனவே திராவிடம் பிளஸ் அந்த டோன்ல இருந்தவர் தான் அப்படின்னு ஒரு வாதம். தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை வந்ததால் எந்த பலமும் அடையல, அண்ணாமலை போனதால எந்த பலவீனமும் அடையலைன்றாங்க. அதனால அது ஒன்றும் வந்தார் போனார் அவ்வளவுதான். நான் சொன்னது 2 பேருக்குமே கெயின் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அவங்க 2 பேருக்குமே லாஸ் இல்லைன்ற. சுயநலவாதிகள் வேணா போவாங்க, பொதுநலவாதிகள் பாஜகலேயே தான் இருப்பாங்க. இன்னொரு பார்வை சார், அண்ணாமலை வந்து இவங்களே தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா இங்கிருந்து பாஜகவால வர முடியலன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ விஜயும் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் பாஜக இங்க வேலை இல்லை. பழி போடுறதுக்கு பாஜக அப்படிங்கிறது உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாலப்படம். உங்களை போன்றவர்களுக்கு நான் சொல்றேன், நான் இப்போ உங்க பழைய ட்வீட்ல எடுத்து போட்டு விட்டுருவேன். அண்ணன் திரும்ப என்ன சொன்னார்? இல்ல இப்போ அந்த சந்தேகம் என்ன சொன்னார்? தேர்தல் பிறகு என்ன சொன்னார் நீங்க சொல்லுங்க. அதிமுகவும் சரி பாஜகவும் சரி பெருசா ரியாக்ட் ஆக மாட்டாங்க எதிர்கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த ஸ்பேஸை பிடிப்பாரா? கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் பெருசா பேசுவார். நீங்க அது வரைக்கும் ட்வீட் பண்ணி தான் போட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். உடனடியா ஒரு 15 லட்சம் பேர் உறுப்பினரான 10 பைசா பிரயோஜனம் இல்ல, மொத்தம் 12 பேர் வந்து ஓட்டு போட்டு போவாங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை வரனாருன்னு அதுக்கு பின்னாடி ரஜினிகாந்த் ஒருவேளை இருப்பாரோங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர், பாஜகவிலிருந்து வெளியேறி இருக்கிறார். ஒரு புதுக்கட்சி காணுவதற்கான முயற்சிகள் இருக்கார். அது தேர்தலையும் களம் காணும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். உங்களுடைய பார்வை சார்? ரொம்ப நாளாக எதிர்பார்க்கப்பட்டது, ரொம்ப நாளாக பேசப்பட்டது. 2024 பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி நடக்குமா, 26 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த போது அவருக்கு களம் அமைத்து கொடுத்தது பாஜக அப்படிங்கிறனால அவரே குறிப்பிட்டது போல் 2 முறை அவர் வந்து தகவல் சொல்லிட்டார், நான் ராஜினாமா பண்ணுறேன்னு. பாஜக வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பண்ணியிருக்காரு. ஒரு கோல்டன் ஹேண்ட் ஷேக் அப்படின்னு நினைக்கிறேன். பாஜக திரு அண்ணாமலை வளர்த்து விட்டது, பாஜகவுடைய வளர்ச்சிக்கு அண்ணாமலை துணை நின்றுருக்கிறார். 2 பேருக்குமே மியூச்சுவல் கெயின். அதனால் அவர் வந்து இப்போ தனிக்களம் காணலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கார். நான் ஏற்கனவே பல பேட்டியில் சொன்னது போல் ஐ டோன்ட் சி இட் ஆஸ் எ டைவர்ஸ், ஒரு தனி குடித்தனமாக நான் பார்க்குறேன். இது வந்து விவாகரத்து இனிமேல் வந்து உனக்கும் எனக்கும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்சாரம் மின்சாரம் படத்தில் வந்து நடுவில் ஒரு கோடை போட்டு நீங்கள் பக்கம் அந்த பக்கம் அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு தனி குடித்தனமாக நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு பிளவு, இது ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டா தனி கொடுத்தனம். தனியாக நான் தனி கொடுத்தா பிளவு அப்படிங்கிறது எங்கே வந்து உனக்கு இருந்த 2 உடஞ்சா தானே. நீங்கள் வந்து இப்போ அதிமுக வந்து திரு சிவி சண்முகம் திரு வேலுமணி போன போது பிளவுபட்டுச்சு, திரும்ப வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து 2 வெர்டிகலாக போச்சுன்னா ஓபிஎஸ் போனார், இந்த மாதிரி போகும்போது அது பிளவுன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டு போறார், என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா நான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றேன். இவ்வளவுதானே. அவர் இன்னைக்கு தேதி வரைக்கும் வந்து பாஜகவுடைய செயல்பாடு சரியில்லை, நரேந்திர மோடிலாம் ஒரு பிரதமரா, அமித்ஷாக்கெல்லாம் ஒரு தலைமை பண்பே கிடையாது அப்படின்னு சொல்லல. அப்படி சொன்னா தானே நம்ம அடுத்து பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே சொன்னது போல பாஜகவுடைய வளர்ச்சிக்கு அவர் துணை நின்றார்,
அவரை பாஜக பெரிதாக வளர்த்தது. இது ரெண்டுமே மியூச்சுவல் கெயின். அப்போ இப்போ நான் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டேங்க, நான் தனி கொடுத்துரும் போகிறேன், நான் வந்து உங்கள் கூட இருந்தேன், படித்தேன், வேலை பார்த்தேன், எல்லாம் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், இப்போ வந்து நான் தனி கொடுத்துரும் போகிறேன். இவ்வளோதான். தனி கொடுத்துரும் போகிறது வேண்டாங்கிறது என்னுடைய எண்ணம். நாங்கள் வந்து எங்களுடைய குடும்ப முறைப்படி நாங்கள் வந்து கூட்டு கொடுத்தணும் தான் வேணும்னு அவங்க விரும்புகிறவங்க. எங்கள் குடும்பம் அப்படி தான் இருக்குது. அதனால் தனி கொடுத்த வி டோன்ட் என்கரேஜ், பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தெம். நம்ம வந்து என்கரேஜிங் இல்லைங்கிறக்கா நீங்கள் வந்து சண்டைக்கு போக முடியாது. அவர் விரும்பினார், தனி கொடுத்துரும் போகிறார். சம்டைம்ஸ் ஏதோ ஒரு தேவை ஏற்பட்டு அதனால இப்போ வெளியூர்ல ஏதாவது வேலை கிடைச்சிரும், அதனால போய் ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படி இல்லை. இது அவர் தனி கொடுத்து அவர் பர்பஸ்லாம் தெரிஞ்சானே போகிறார். நான் வளர்ந்துட்டேன், நான் வந்து இனிமேல் இந்த கூட்டுக்குள்ளே என்னால் இருக்க முடியாதுன்னு தான் வெளியே வர. அப்போ அது துரோகம்னு ஒரு பார்வை வந்துடும்ல சார்? துரோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்போ இருக்கிறவங்கலாம் தியாகியா அப்படின்னு வந்து, வெளியில் போனவர் துரோகி, அப்போ இருக்கிற தியாகியா? தியாகி அப்படின்னா யார்? யார் ஒருத்தர் 4-5 விஷயத்தை இழந்தாரோ அவர் தான் தியாகி. அப்போ உங்கள் கூட இருந்தால் இழக்கணுமா? வெளியே போனவர் துரோகி, அப்போ உள்ளே இருந்தவர் யார்? தியாகி. தியாகின்னா என்ன, 4 இழக்கணுமா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு விருப்பம் அவங்க போகிறாங்க. அவங்கள வந்து துரோகின்னு சொல்கிறத விட அவங்கள வந்து இழப்பார், லூசர் அப்படின்னு சொல்ல வைங்க. நீங்கள் ஜெயிச்சிருங்க, பயங்கரமாக அண்ணாமலை தோற்று போட்டும், பாஜக பயங்கரமாக ஜெயிச்சிருட்டும். நாளைக்கு நீங்களே சொல்லுவீங்களே அண்ணாமலை தேவையில்லாமல் தப்பாக முடிவெடுத்தாரு பாருங்கள், பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு, இன்றைக்கி வந்து அண்ணாமலை இங்கே இருந்தால் முதலமைச்சர் ஆயிருப்பார்ல, நீங்கள் கேட்பீங்களா மாட்டீங்களா? அப்போ வெளியில் போனவரை துரோகி, பேய், பிசாசு, பூச்சாண்டின்னு சொல்கிறத விட நீங்கள் அவரை விட பெரிய, நான் சிம்பிளான விஷயம் தான், 2 கோடு இருக்குது, ஒரு கோடை பெரிய கோடாக்கணும். என்ன செய்வீங்க? ஒரு கோடை அழிக்கலாம், அதுவும் செய்யலாம். அது செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் வளர்த்த பிள்ளை, உங்கள் கூட இருந்த பிள்ளை, உங்கள் கூட பெரிய கோடை ஆக்கிருங்க. அந்த கூட ஆட்டோமேட்டிக்காக சின்ன கூட ஆயிரும்ல. அவங்களுக்கு வருத்தம் இருக்கும்ல, 2 கூட இல்லாமல் நம்ம ஒரே கூட இருந்துக்கலாம் வரும்ல. அவ்வளோதான். ஓகே சார். இப்போ அண்ணாமலை போகிறது சரியான முடிவுன்னு பார்க்குறீங்களா? அது ரிசல்ட்டை பொறுத்து. நாங்கள் எப்பயுமே நான் பல முறை சொல்லியிருக்கேங்க, தாவேக்கா கூட்டணி அமைச்சது சரியா தப்பா? தாவேக்கா கூட்டணிக்கு 100 முறை முயற்சி பண்ணுச்சு. தாவேக்காட்ட கூட்டணிக்கு 100 முறை முயற்சி பண்ணாங்க, ரெண்டுமே ஒர்க் ஆகலை. அதிமுக தரப்பில், பாஜக தரப்பில், தாவேக்கா தரப்பில், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தரப்பில், சீமான் தரப்பில், எல்லா கட்சியும் கூட்டணி ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. சமூகம் எந்தெந்த விஷயமும் கூடலை. அப்போ இன்னைக்கு வந்து தாவேக்கா கூட்டணி அமைக்காது சரியா தப்பான்னு உங்களுக்கு தெரியும். தாவேக்கா கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு கூட்டணிக்கு தயாராக இருந்துச்சு. கட்சி ஆரம்பித்த அன்னைக்கே நம்மளை நம்பி கூட்டணிக்கு வருவாங்கன்னு விடுதலை சிறுத்தைகள் ட்ரை பண்ணாங்க, எல்லாருக்கும் ட்ரை பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், விச் இஸ் வெரி ஆப்வியஸ். அது வந்து அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா போய் சொல்கிறாங்க. அவங்க வெளிப்படையாக விசிக கம்யூனிஸ்டுகள் மாதிரியானவங்களை ட்ரை பண்ணாங்க. பட் இந்த எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. எல்லா நாம் தமிழரை ட்ரை பண்ணாங்க, அதிமுக பாஜக கூட ட்ரை பண்ணாங்க. அதிமுக பாஜக கொள்கை எதிரி சார். அதில் எல்லாமே நடந்துச்சுங்க. வேற வேற விஷயங்கள்லாம் நடக்கலைங்க. அவங்களுக்கு நாளைக்கு சொல்லுவாங்க அதிமுக திமுக ஒன்று சேர ட்ரை பண்ணாங்கன்னு நான் சொன்னேன்னா, அதை பின்னாடி வந்து எல்லாருமே உறுதிப்படுத்திட்டாங்களா? திமுக சொல்லிருச்சு, அண்ணன் திருமா சொல்லிட்டாரு, சிவி சண்முகம் எல்லாம் சொல்லிட்டாங்களா? அது போல இதையும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க. நீங்க பாத்துக்கோங்க. எல்லாரோடையும் கூட்டணி வைக்க ட்ரை பண்ணாங்க, ஒர்க் ஆகல. காங்கிரஸ் சொல்லி ட்ரை பண்ணாங்களா? எல்லாரும் ட்ரை பண்ணாங்கல்ல. அப்ப நான் சொல்ல ஒரு பாயிண்ட் என்ன, அலையன்ஸ் விரும்பிச்சு தாவேக்கா, காங்கிரஸ் கூட விரும்பிச்சு, கம்யூனிஸ்ட் கூட விரும்பிச்சு, விசிகா கூட விரும்பிச்சு, அது அவங்களே காட்டினாங்க. ஆனால் நாங்கள் யாரோட கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக அறிக்கையை கொடுத்துருக்காங்க. தினமலரில் வந்த தலைப்பு செய்திக்கு ஒரு மறு கொடுத்துருக்காங்க, நாங்கள் யாரோடையும் கூட்டணிக்கு போகல அப்படின்னு. ஆனால் எல்லாரோடையும் அவங்க கூட்டணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கூட்டணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதிமுக கூட முதல்ல அவங்க ட்ரை பண்ணாங்க, பிறகு அதிமுக அவங்க ட்ரை பண்ணுச்சு, அப்புறம் அவங்க விட்டாங்க. பாஜக இல்லாமல் பாயிண்ட் வந்து அது இல்லை. ஆனால் தனியாக போட்டிட்டு அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இப்போ அவங்க கெட்டிக்காரங்களாயிட்டாங்களா? தனியாக ஒரு கேவலமாக தோற்று 10-15 சீட் தான் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு அன்னைக்கே சொன்னோம், கூட்டணிக்கு போனியா தேவையில்லாம் பார்த்து அப்படின்னு. ஸோ ரிசல்ட் தான் சரியாக முடிவாங்கிறத தீர்மானிக்கும். அப்போ அண்ணாமலை தனித்து போக முடிவெடுத்தது சரியா தப்பாங்கிறது இங்கே பேச்சுக்கே கிடையாது. வெற்றியா தோல்வி, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அரசியலில் சரி தப்புன்னே ஒன்று கிடையாது. அரசியலில் வெற்றி தோல்வி தான். நீங்கள் வந்து தண்ணியை போய் நீங்கள் வந்து கிலோவில் அளக்கக்கூடாது, அங்கே வந்து லிட்டரில் தான் அளக்கணும். அது 8 லிட்டர் தண்ணி எத்தனை கிலோ சார்? இந்த தண்ணியை தூக்கி நீங்கள் வந்து இட மிஷினில் போட்டிங்கன்னா அது 10 கிலோ வரும்ல அப்படின்னா அது விதண்டாவாதம்னு பேர். அது 8 லிட்டரா 10 லிட்டரா நீங்கள் பேசணும், அவ்வளோதான். அதுபோல் அரசியல் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து வெற்றியா தோல்வியாக தான் பேசணும். அங்கே ஸ்கேல் வந்து இதுதான். அங்கே சரியா தப்பா, நேர்மையா இல்லையா, துரோகமா தியாகமா, அந்த கேள்விக்கே கிட முடியாது. கரெக்ட் சார். இப்போ ஜெயிச்சிருந்தா போயிருப்பாரா? பாஜக அதிமுக கூட்டணி ஒரு நல்ல வலுவா ஜெயிச்சிருக்காங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க. பாஜக ஒரு நீங்க இப்சன் பட்ஸ் வச்சு பேசுனீங்கன்னா இல்ல எப்படினாலும் போயிடலாம். ஜெயிச்சுட்டு அவரை முதலமைச்சர் கேண்டிடேட் ஆக்கிட்டாங்கன்னா உட்கார்ந்துருப்பாரு. ஜெயிச்சுட்டு பல மாநிலங்களை செஞ்ச மாதிரி பொசுக்குன்னு வேற ஒருத்தர் முதலமைச்சர் கேண்டிடேட் ஆக்கிட்டாங்கன்னா, ஜெயிச்ச உடனே வானதி சீனிவாசன் முதலமைச்சர் அப்படின்ட்டாங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் இருக்கிறாரு, மாத்தினாங்க. ராஜஸ்தானில் வசுந்தரா சிந்தியா இருக்கிறாங்க, மாத்தினாங்க. பீகாரில் நிதிஷ்குமார் ஜெயிச்சாரு, மாத்தினாங்க. அப்படி மாற்றி விட்டாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இப்சன் பட்ஸ் வச்சு பேசுனீங்க, அதுக்கு வந்து பதிலே கிடையாது. தோத்துட்டனால போறாரு அப்படி. அதான் சொன்னேன், நீங்கள் சரி தப்புங்கிற கேள்விக்குள்ள நான் போக விரும்பலைங்க. அதுக்கு வந்து ஒரு கணக்கே கிடையாது. நான் அந்த இடத்துல இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கிறேன்.
இது தேசிய கட்சி இங்கே சேலஞ்ச் இருக்குன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். நான் இங்கே வீடியோலாம் எடுத்து போட்டுருக்கோம். நாங்கள் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் பற்றி நான் என்னெல்லாம் பேசியிருக்கேங்கெல்லாம் எடுத்து போட்டுருக்கோம். நாங்களே போட்டுருக்கோம். அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க விஷயம், திரு அண்ணாமலை உள்ளே வரும்போதே தெரியும் தேசிய கட்சின்னு. மாநில கட்சியால் தான் முடியும்னு அவர் ஏடிஎம்ல சேர்ந்துருக்க வேண்டியதானே, டிஎம்ல சேர்ந்துருக்க வேண்டியதானே. ஒரு நாள் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. பாஜக அவருக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இந்தியாவில் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் கிடைச்சிருக்காது. அப்ப அவர் தான் கட்சி ஆரம்பிச்சு, அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா எங்கிருந்து ராஜினாமா பண்ண அன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த வரைவு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காதா? கிடைச்சிருக்குமா? நீங்க சொல்லுங்க, உங்க மனசாட்சி சொல்லுங்க. திரு அண்ணாமலை மனசாட்சி சொல்லட்டும், இல்ல அவருடைய ஆதரவு மனசாட்சி சொல்லட்டும். பாஜகங்கிறோட லான்ச் பேட்ல தான் அவருக்கு அந்த எதிர்ப்பு, அந்த பெரிய எதிர்பார்ப்பு கிடைச்சது, பெரிய ஓவர்மிங் கிடைச்சு. ஏன்னா அந்த ரீச் இல்ல சார், அண்ணாமலை வந்து மோடி கூட, அண்ணாமலை அமித்ஷா கூட, அவன் அண்ணாமலை தேவேந்திர பட்னவிஸ் கூட, இப்படி எல்லா தலைவரோடையும் அண்ணாமலை வரும்போது அண்ணாமலையுடைய உயரம் பெருசா போய் நிக்குது. அவர் வந்து இப்போ சீமான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சீமான் அவருடைய திரையுறையில் நேரா வந்தார், கட்சி ஆரம்பிச்சார். வேற எந்த கட்சியிலும் இல்ல. அவர் இன்னைக்கு மோடியோட உட்கார முடிஞ்சதா? பாஜகவை தாண்டி அல்லது பாஜக இல்லாத செல்வாக்கும் அண்ணாமலைக்கு இல்லையா? அண்ணாமலைக்கு அந்த இமேஜும் இருக்குது இல்ல? உங்களுக்கு அண்ணாமலை எப்போதும் தெரியும். ஆப்வியஸ்லி அவர் ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு வரும்போதுல இருந்து தான். அதுதான் நான் சொல்றேன். ஆனா ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு வரும்போதே தெரியும்ல, பாஜக சேர்றதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணி இட் வாஸ் எ நியூஸ், அவ்வளவுதான். ஆனா அவர் அண்ணாமலை அப்படிங்கறத நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி பாஜக கண்டுபிடித்தது. இதை புரிஞ்சுக்கங்க. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறதா வந்த செய்தியோடயே சேர்த்து அண்ணாமலைன்னு ஒருத்தர் வராருன்னு வந்துச்சு. அதாவது நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அண்ணாமலைக்குள்ள அரசியல் ஆசை காலகாலமாக இருந்தது. நான் அண்ணாமலை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அண்ணாமலை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ணாமலை நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ரொம்ப காலங்களுக்கு 4-5 வருஷங்களுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். அதில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். அவர் என்னைக்கு பிஎஸ்ஜி காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி எனக்கு வேண்டாம்னு அந்த ஆஃபர் லெட்டரை மடித்து கொடுத்தாரோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும்னு. அன்னையிலேருந்து அவரோட கனவு நோக்கி போயிட்டே இருக்கு. அவர் எம்பிஏ படிக்கும்போது கூட பொலிட்டிக்கல் தான் இன்டர்ன்ஷிப் வராரு. பொலிட்டிக்கலில் தமிழ்நாட்டுக்கு வராரு, தேமுதிகவில் இன்டர்ன்ஷிப் சேர்றாரு. அதில் வந்து திரு மாஃபாய் பாண்டியராஜனுக்காக விருதுநகர் தொகுதியில் வேலை பார்க்குறாரு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாரு. அப்போ எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய ஆம்பிஷன் இங்கே தான் நிற்குது. எது எதெல்லாம் நமக்கு ஒரு களமாக இருக்குமோ அதெல்லாம் பயன்படுத்திக்கிறார். அப்படி ஒரு களமாக இருந்தது பாஜக. இப்படி இவருக்குள்ள ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குங்கிறத பாஜக கண்டுபிடிச்சிருச்சு. உங்கள் யாருக்கும் அண்ணாமலை தெரியறதுக்கு முன்னாடி அவர்கள் அங்கே திரு சந்தோஷ் அவர்கள் வந்து அந்த விதையை அவர்கிட்ட போட்டுக்கிட்டே வரார். பைதன் பேரில் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த கட்சி ஆரம்பிக்கிற பிளானில் இருக்கிறார். அப்போ ரஜினிகாந்த் அவர்களும் இந்த ஆஃபர் கொடுக்குறார். ஏன்னா தமிழர் கர்நாடகாவில் இருக்கும்போது திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தெரியுது நம்ம ரொம்ப சின்ன பையனாக இருக்கா, ரொம்ப கெட்டிக்கார பையனாக இருக்கா, நல்ல பேர் போல் கர்நாடகாவில் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு ஒரு தமிழர் வாங்கியிருக்கிறாருங்க போது ஒரு ஆப்வியஸான ஒரு கெட்டிக்கார. ஸோ அவருடைய டேலண்ட் வந்து அது இந்த தமிழில் சொல்ல குன்றின் மேலிட்ட விளக்கு போல தெளிவாக தெரியுது. அப்போ அதை ரைட்டு கொண்டு. ஆனால் அவரை அண்ணாமலை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விஸ்வரூபத்துக்கான காரணம் பாஜக. அவருடைய திறமையை தனித்து மதிப்பிட முடியல. அது பார்த்தனால இதற்கு முன்னாடி அண்ணாமலைக்கு முன்னாடி 100 தலைவர் இருந்திருக்கிறாங்க. அண்ணாமலை அளவுக்கு அவர்கள் பேரும் புகழும் பெற்றதில்லை. 2 காரணம். 1, அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் ஆக்கப்பட்டது. 2, இதற்கு முன்னாடி எந்த தலைவர்களுக்கும் கொடுக்கப்படாத சுதந்திரம் அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. என்ன சுதந்திரம் சார்? எல்லா முடிவுகளும் டெல்லியில் தான் எடுத்தாங்க. இல்லை, அவருக்காகவே பல முடிவுகள் மாற்றப்பட்டன. அவருக்காகவே பல முடிவுகள், அவர் சொன்னதெல்லாம் பல சந்தர்ப்பம் ஏற்கப்பட்டது. டெல்லி சொன்னதை மீறி அவர் பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறார். அதை டெல்லி ஏற்றுருக்கு, சரி பரவாயில்ல அப்படின்னு. பல சந்தர்ப்பங்களில் திரு அண்ணாமலை சொன்னதே சரியாக இருந்திருக்கு. டெல்லி ஒன்று சொல்ல, திரு அண்ணாமலை ஒன்று சொல்ல, டெல்லி வருத்தத்தில் இருக்கிற, அப்புறம் அண்ணாமலை சொன்னது நடக்க, ஆமாம் கரெக்டாக தான் சொன்னார்னு அதை டெல்லி தலைமை ஏற்க, இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அப்படியே ரிவர்ஸ்லையும் நடந்திருக்கு. அப்படின்னா இது ஒரு மாளிகை, தனி கொடுத்துன்னு போக வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு பெரிய அரண்மனையில், அதுவும் தாம் பேச்ச கேட்குற இடம் இல்லை. இல்லை, உங்களுடைய ஆஸ்பிரேஷன் என்னங்கிற பார்க்கணும்ல. நீங்கள் கலெக்டர் ஆகிட்டு ஹாப்பி ஆகிட்டீங்க, நான் சிஎம் ஆகி தான் ஹாப்பியாக வேண்டேன். நீ தான் கலெக்டராக இருக்கே, உனக்கு எதுக்கு இப்போ சிஎம் நீங்கள் இப்படி கேட்பீங்க? அவருடைய ஆஸ்பிரேஷன் பெருசா. ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய சிஎம் அவருக்கு பாஜக பெரிய வாய்ப்புகளை கொடுத்தது. அதை அவர் மறுக்க மாட்டார், மறுக்க முடியாது. மறுத்தால் உண்மை இல்லை. அவருக்கு அது பத்தலை, அதை நீங்க தப்பு சொல்ல முடியாது. அவருக்கு பத்தலைங்கிறனாலே அவங்க கொடுக்கலன்னு ஆயிடாது சார். இங்கேயாவது சிஎம் தான், ஆனா அங்க பிஎம் வரைக்கும் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்கல்ல. அதாவதுங்க, நான் பலமுறை சொல்றேன், அண்ணாமலை போல 100 விதைகளை கொண்டிருக்கக்கூடியது பாஜக. அவங்க அண்ணாமலை ஆக்கலாம், பிஎம் மெட்டீரியல் நான் 100 முறை சொல்லியிருக்கேன். ஆக்காம போயிட்டா நீங்க கேட்பீங்களா? திரு எச் ராஜா இன்னைக்கு வரைக்கும் மாநிலத்தில் ஆக்கப்படலை. சீனியர் மோஸ்ட் தமிழ்நாட்டில் பாஜக இருக்கக்கூடிய பாதி பேருடைய வயசு, அவருடைய அனுபவம். அவர் அதிருப்தியாரா, அவர் செல்ஃப் கண்டென்ட்டாக இருக்கிறார்.
அப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டே புதுசா கட்சிக்கு வந்தவர்கள் எல்லாம் தலைவர் பொறுப்பு கொடுக்கிற ஒரு பெரிய கட்சி தானே அது. ஆமா. இவருடைய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறது. ஆமா. பாஜகவை இவர் பயன்படுத்திக்கிட்டார்ல. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒரு ஒரு பரஸ்பரம் நல்ல விஷயங்களை கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் பெருசா கட்சியும் வளர்த்து தானும் வளர்ந்துருக்க முடியும்ல. அந்த ஸ்பேஸ் இங்கே இருந்துச்சுல்ல சார். தனியா போய் தான் நம்ம வந்து சிஎம் ஆக முடியும் அல்லது ஆளும் கட்சி ஆக முடியுன்ற நிலைமை இங்க இருக்கா? பாஜகவால இங்க ஆக முடியாதா? அதை அண்ணாமலை கணிச்சிட்டாரா? நான் ஏற்கனவே சொன்னேன், பாஜக அண்ணாமலைக்கு நிறைய செய்திருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலையும் பாஜக நிறைய செய்திருக்கிறார். அவருக்கு இந்த வேகம் பத்தலை. நீங்க எப்படி தப்பு சொல்றீங்கன்னு கேட்குறேன். நீங்க நேஷனல் சாம்பியன் ஆயிட்டீங்கன்னு கேட்குறீங்க. அவர் நான் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க அது வந்து அப்படி ஆசைப்படலாமான்னு கேட்குறீங்க. வேர்ல்டு பெஸ்ட் ஷூ உள்ள இங்க வச்சிருக்க, அதை விட்டுட்டு வெறுங்கால ஓடுறேன்னா? நான் ஒரு எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் அதுல சில ரூல் இருக்கும். நான் ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணும்போது எனக்கான ரூலை நான் வச்சுக்க முடியும். இவ்வளவுதான். he needs absolute freedom. no party can என்ன வேணாலும் அது என்னுடைய முடிவா இருக்கணும். ஆமா, no party can give. அதுதான் உங்களுக்கு சொன்னேன். அதிமுகலையோ திமுகலையோ கம்யூனிஸ்ட் கட்சியில் எங்கேயா சேர்ந்தா கிடைச்சிருக்குமா? எங்கேயுமே கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நான் என்னுடைய நல்லதோ பொல்லதோ என்னுடைய முடிவில் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்து அது வந்து ஒரு கூட்டுக்குள்ள அடைஞ்ச மாதிரி இருக்குது. என்னால் சுதந்திரமா முடியல, சஃபகேட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறார். அவருக்கு பத்தலை. அது அவருடைய விருப்பம். சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுன்னு பார்க்கலாமா சார்? நேரம் தப்பான நேரம் இல்லை, சரியான நேரமாக. என்னன்னா இப்போ வந்து ஒன்று எலெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்ல சஃபிஷியன்ட் டைம் இருக்குது. லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து மறைமுகமாக போட்டியிட வைப்பார். நேரடியாக அவருடைய கட்சியின் ஏன்னா இயக்கமாக தான் இருக்கிறாரு. திரு விஜய் அவர்கள் எப்படி நற்பணி மன்றத்திலேருந்து போட்டிட்டு 80 பேர் வந்தாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களோ அது மாதிரி வந்து இயக்கமாக அப்படி எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் ஆஸ்பிரன்ஸ் இருக்குல்லாம் போட்டி போடுங்கப்பா, கவுன்சில் 15 பேர் ஆக முடியும், 18 பேர் ஆக முடியும், எவ்வளோ பேர் ஆகும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணார். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு மார்க் எலெக்ஷன் மாதிரி நம்மளே போட்டால் எவ்வளோ நிற்க முடியும், எவ்வளோ முடியலாம் எலெக்ஷன் அதுக்கெல்லாம் பயில ட்ரில் எடுத்துகிட்டே இருப்பார். அவரே அறிவித்தது போல் சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும்போது போட்டியிடக்கான வேட்பாளர். ஸோ நல்ல சஃபிஷியன்ட் டைம் இருக்குது. அதனால் ராங்லி டைம்னு சொல்லி சொல்ல முடியாது. என்ன மாதிரியான கொள்கை கொண்ட கட்சியாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் சார்? எனக்கு தெரியாது, அது அவர் தான் சொல்லணும். பாஜகவிட்டு முரண்பட்ட கொள்கைகளாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதோடைய ரிஃபைன்டு கொள்கைகளாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுகவுடைய ரிஃபைன்டு வெர்ஷன் ஏடிஎம்கே. திமுக பரிபூர்ண கடவுள் மறுப்பை பிரச்சாரம் செய்தது, கடைபிடிக்கல, பிரச்சாரம் செய்தது. ஆனால் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து மூகாம்பிகை கோயிலுக்கே போனார். அவர் வந்து பக்தியை ஏற்றுக்கொண்டார், அண்ணாவை ஏற்றுக்கொண்டார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா திமுக மூகாம்பிகை கோயில்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். கவனிக்கலன்னா நீங்க வரலாறு எடுத்து பார்த்து எது வேணாலும் இருக்கு. கலைஞர் வந்து ஒரு கோயிலுக்கு போக மாட்டார், புரியுங்களா? அவர் வந்து கடவுள். நான் ஏற்கனவே சொன்னா வந்து ஒரு ராமானுஜ காவியம் எழுதுவார், அது வேற விஷயம். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், பிரச்சாரம் செய்தது கடைபிடிக்கவில்லை. ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்களை உருவாக்கி அதிமுக பகுத்தறிவு கடவுள் மறுப்பு பிரச்சாரம் செய்யவில்லை, கடவுளை ஏற்றுக்கொண்டது. அவர்கள் அண்ணா சொன்னது போல பாலிசி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா உருவாக்கிய போது ஒன்றே தெய்வம் ஒருவனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி அதை திருமலருடைய ஏற்றுக்கொண்டார். ஆனால் கலைஞர் வந்து கடவுள் மறுப்புன்னு போய் நிப்பாட்டினார். அதுவும் இந்து மத மறுப்பு மட்டும்தான் நிப்பாட்டினார், மற்ற மதம் அவர் பேசுவார். கட்சியில யார் வேணாலும் என்ன வேணாலும். அதுதான் நான் சொன்னேன், கடைபிடிக்கவில்லைன்னு பரப்பினார். நான் உங்களுக்கு தெளிவாக வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு புரியல நினைச்சேன். அவர் பரப்பினார்கள், கடைபிடிக்கவில்லைன்னு சொன்னேன். எம்ஜிஆர் வந்து பகுத்தறிவு கடவுள் மறுப்பை பரப்பவில்லை, கடைபிடித்தார்னு சொல்ல வரேன். பிறகு ஜெயலலிதா இன்னும் பகிரங்கமாக இன்னும் விரிவாக கடைபிடித்தார். ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் பிரிவினைவாதம் பேசி துவங்கிய இயக்கம், தனித்தமிழ்நாடு வேணும் என்று கிளம்பிய இயக்கம். பிறகு மாற்றிக்கொண்டார்கள். எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. அது தேசிய பார்வையோடு கிளம்பியது. அதிமுக உருவாச்சு, அப்புறம் மாத்திக்கிட்டாங்க அஇஅதிமுக. அஇஅதிமுக என்ன உருவாக்கிச்சு பாருங்க, நீங்க சொல்லுங்க. அஇஅதிமுக என்ன உருவாச்சு? அகில இந்திய அண்ணா திமுக, அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் வைக்கல, அகில இந்தியாவா அனைத்து இந்தியாவங்க தான் மாத்தினாங்க. அவருடைய தேசிய பார்வை ரொம்ப தெளிவாச்சு. இந்திரா காந்தி அவர்களோட மாற்றக்கும் மொராஜி தேசாய் அவர்களும் எம்ஜிஆர்கிட்ட தேசிய பார்வை ரொம்ப தெளிவாக இருந்தது. அது ஒரு நாள் அவர் மாறினதே இல்லை. அது மாதிரி தான் நான் சொல்ல வரேன். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியோட ரிஃபைன்டு வெர்ஷனாக இருப்பார். பிஜேபி இருக்குது, ஆனால் பிஜேபியில் ஹிந்துத்துவா முத்திரை இருக்குது. நாம் ஒரு ரிஃபைன்டு ஹிந்துத்துவாவாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பார். அப்போ இதோட ரிஃபைன்டு வெர்ஷனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய கற்பனையாக தான் இருக்குது தவிர அவர் இப்படி தான் பண்ணணும் நான் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஸ்டான்ச் ஹிந்துத்துவாவா இல்லாமல் எங்கே நம்ம பேசணும்? இப்போ வந்து பார்த்துங்க, திரு விஜய் இருக்கிறாரு. விஜய் வந்து தன்னுடைய கொள்கையில திருப்பரங்குன்றத்தில் வந்து விளக்கு ஏற்றணுமா ஏற்ற வேண்டாமான்ற சர்ச்சை வந்து ஒரு வாரத்தோட பேசல. அவர் ஏற்றணும்னு சொல்ல, ஏற்ற வேண்டாம்னு சொல்ல, சரிங்களா? இன்னைக்கு அந்த கட்சியோட அமைச்சர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்து அதே தொடர்ந்தார். அதான் திமுக என்ன ஸ்டாண்ட்ல இருந்துட்டு இருந்துச்சோ தான் அதுவாங்க. இதை 2 வருஷம் முன்னாடி சொல்லிக்க வேண்டியதானு கேட்கிறேன். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா அது உங்களுக்கு புரியுங்களா? இதை நீங்க எலெக்ஷன் போது சொல்லிக்க வேண்டியதானே? கொள்கை பிடிப்புள்ளவங்க இன்னைக்கு நீங்க அமைச்சராய் உட்கார்ந்த பிறகு நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அதே நிலைமை தொடர்ந்து சொல்லிங்க. அன்னைக்கு தான் கேட்டாங்களே உங்கள்கிட்ட, சார் சொல்லுங்க திருப்பரங்குன்ற நிலைப்பாடு என்ன, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நாங்கள் சொல்லவே இல்லையே, அவ்வளவுதான். அப்போ வந்து அவங்களுக்கு தெளிவு இருந்துச்சு, நம்ம வந்து தேவையெல்லாம் வார்த்தை விடக்கூடாது, அந்த பக்கம் வேணாம் அந்த பக்கம் வேணாம், அவ்வளவுதான். 2 பேரும் ஓட்டு வேணும், நிலைப்பாடு வேண்டாம், ஓட்டு வேணும். அந்த மாதிரி வந்து ஒரு ரிஃபைன்டு வெர்ஷனா இவர் வருவார்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து எல்லாத்துலையும் போய் குரல் கொடுத்துட்டு இருக்க வேண்டியது இல்லை.
ஆனால் பாதகம் வந்தால் நம்ம வந்து கூட நிற்போம். ஆனா அது ரிஃபைன்டு வெர்ஷனா சார் இல்லை எஸ்கேபிசமா? நீங்கள் என்ன வார்த்தைனாலும் போடலாம். அது ரிஃபைன்ட் வெர்ஷனாக இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. நம்ம வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லையா? இப்ப சொல்ற விஷயங்களுக்கு அப்பவே எடுத்துக்கலாம். சொல்ல மாட்டாருன்னு நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு யூகத்துக்கு நீங்கள் எவ்வளோ கற்பனை, நான் வந்து ஒரு கற்பனை பண்ணுறேன், நீங்கள் 9 கற்பனை பண்ண இழுத்து பண்ணி நான் என்ன சொல்லுது? அவர் பண்ண மாட்டாரு, நானா கற்பனை பண்ணி அது சண்டை போறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அண்ணாமலை ஏற்கனவே திராவிடம் பிளஸ் அந்த டோன்ல இருந்தவர் தான் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. அது நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், அவர் வந்து அண்ணாமலை திராவிடம்ங்கிற வார்த்தையை ஏற்றாருன்னு அவர் திராவிடத்துக்கு எதிராக பேசின 100 வார்த்தைகள் என்கிட்ட இருக்குது, 100 விஷயங்கள் இருக்குது, 100 வீடியோக்கு உங்கள்கிட்ட இருக்குது எல்லாத்தையும். இந்த ஸ்டேட்ல வந்து திராவிடம் நிறைய விஷயங்கள் செஞ்சதுக்கு மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லைன்னு ஆரம்பத்தில் அது நானே சொல்லுவேனே. தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிறது அதற்கு காரணம் இவர்கள் சொல்லியிருக்கேன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு இவர்கள் காரணம் என்றால் வீழ்ந்ததுக்கு இவர்கள் காரணம். அது சொல்லணும். இவங்க என்ன செய்வாங்க, வளர்ந்தது மட்டும் சொல்லிட்டு மற்றக்கெல்லாம் வந்து ஆரியம் பார்ப்பனியம் ஏதாவது வந்து கிளப்பி விட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். தமிழ்நாடு டாப் 5 ஸ்டேட்ஸில் இருக்குது, யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். இந்த வகையில் இந்த விஷயங்கள் திராவிடம் பிளஸ் விஷயங்கள் இதையெல்லாம் எடுத்துப்பாரு, ஒரு ஸ்டேட்டை முன்னிலைப்படுத்துறது. ஒரு மிக்சர் ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ண மாட்டாருன்னு சொல்ல எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு மிக்சர் ட்ரை, திரு விஜய் அவர்கள் ட்ரை பண்ணது போல ஒரு மிக்சர் ட்ரை பண்ணலாம். சார் 2024 தேர்தல் முடிஞ்சதுமே அந்த நவம்பர் டிசம்பர்லேயே அவர் சொல்லிட்டதா சொல்றாரு. ஒருவேளை அப்பவே அனுப்பிச்சிருந்தா இந்நேரம் இன்னும் ஒரு தூரம் வளர்ந்துருக்கலாம். அனுப்பிச்சிருந்தாங்க சண்டையா போட்டாங்க. அவர் வந்து இல்லைங்க எனக்கு சரி வராது, நான் வெளியே போறேன், சரிப்பா எலெக்ஷன் முடிச்சுட்டு போப்பான்னு இருக்காங்க. அவ்வளோதான். இதுல இருக்கு அந்நேரமே போயிருந்தா இந்நேரம் போயிருந்தா அந்நேரம் எலெக்ஷன் சேர்த்து அது வந்து ரொம்ப போயிருந்தா 26ல் அவரு ஒரு பெரிய பிளேயர், ஒரு ஷார்ட் டைமாக இருந்திருக்கும், பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும். அது வந்து இப்போ ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அப்போ வந்து ஒரு மாதிரி போய் இருந்துச்சுன்னா பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் போயிருக்கும்ல. ஓகே, ஏதாவது ரிசல்ட் மாதிரி இருந்துச்சுன்னா தெரியாதுல்ல. இல்லை மாற்றம்ங்கிற ஒரு கான்செப்டுக்கு இந்த முறை நிறைய வாக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் தான் அதிமுக அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் அப்படின்றது, அந்த ஆல்டர்னேட்டாக 24லயே நான் இருக்கின்ற இடத்துக்கு வந்து நின்னார்ல அண்ணாமலை. அப்போ அது இன்னும் கொஞ்சம் வேகமாக ஒரு வளர்த்து எடுத்துருக்க முடியல. தெரியல, அது வந்து முடிஞ்சு போன விஷயத்தை வந்து இப்படி வந்திருந்தா இப்படி இருக்கும், ஒருத்தருக்கு 4 கால் இருந்தால் இப்படி இருந்திருக்கும், ஒருத்தருக்கு 6 கால் இருந்தால் அப்படி இருக்கும். நான் என்ன சொல்கிறது, நான் 6 கால் இருக்குது, இவர் எப்படி ஓடுறாருன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி 2 கால் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குங்க, ஸ்டீரிங் மாதிரி இருக்குங்க, பின்னாடி 2 கால் வந்து எனர்ஜி மாதிரி இருக்குங்க, ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு 6 கால் இருந்தால் எப்படி இருக்குன்னு என்னால் கற்பனை பண்ண முடியலன்னு சொல்ல வரேன். தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை வந்ததால் எந்த பலமும் அடையல, அண்ணாமலை போனதால் எந்த பலவீனமும் அடையலைன்றாங்க. அதனால அது ஒன்றும் வந்தார் போனார் அவ்வளோதான் அப்படின்னு நான் வந்து அதை மாற்றி சொன்னேன். அவங்க வந்து ஒரு விமர்சன பார்வையாக சொல்கிறாங்க, அதே தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னது 2 பேருக்குமே கெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவங்க 2 பேருக்குமே லாஸ் இல்லைன்றாங்க. நான் வந்து அண்ணாமலையால் பாஜக வளர்ந்தது, பாஜகவால் அண்ணாமலை வளர்ந்தது அப்படின்றாங்க. நான் சொல்லுவேன், அவங்க வந்து பாஜக எங்களை அண்ணாமலை வளர்த்துடல, அண்ணாமலை பாஜக வளர்த்துடல, ஒன்றும் பிரச்சனை போயிட்டு வாங்கப்பா நியூட்ரலைஸ். 2 நியூட்ரலைஸ் தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து மைனஸில் நியூட்ரல் சொல்கிறாங்க, நான் ப்ளஸில் நியூட்ரல் சொல்கிறேன். நான் பாஜகவும் வளர்ந்துருக்கிறது, அண்ணாமலை வளர்ந்துருக்காருன்ற. சுயநலவாதிகள் வேணா போவாங்க, பொதுநலவாதிகள் பாஜகலேயே தான் இருப்பாங்க அப்படியும் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா அக்கா தமிழிசை வந்து அவங்க அப்பா வந்து காங்கிரஸில் மூத்த தலைவர். இப்போ அவங்க வந்தது அவங்க வீட்டில் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. குமரியானந்தனுடைய பொண்ணு பாஜகவுக்கு போயிருச்சுன்னா இப்படி இருந்திருக்கும். அது இன்னைக்கு இல்லை, அவங்க வந்து 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்திருக்கும். இன்றைக்காவது பாஜகவுக்கு வந்து ஆமா அப்படின்னு சண்டை போடுறதுக்கு 4 பேர் இருக்குது. அன்றைக்கி அக்கா வந்த போதில் அவங்களுக்காக சண்டை போடுறதுக்கு ஆளே கிடையாது. அவங்க வந்து அவங்க வீட்டிலேயே வந்து துரோகம் நினச்சிருப்பாங்கல்ல. நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. நீங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு கொள்கை பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு இந்த கட்சி பிடிச்சிருக்கு, இருக்கிறாங்க போகிறாங்க, அவ்வளோதான். நேற்று வரைக்கும் உங்கள் கூட இருந்தவங்க இன்றைக்கி வந்து போய் துரோகின்னு சொல்லி சொன்னால் ஏற்க முடியாது. இப்போ பாஜகவிலிருந்து எவ்வளவு பேர் போவாங்க, அல்லது பாஜக ஆதரவாளர்கள் எவ்வளோ பேர்? பாஜக செயல்படுறதை பொறுத்துங்க. இப்போ போனவங்க கூட திரும்ப வந்துடலாம், இப்போ போனவங்களோட இன்னும் அதிகமாக கூட போயிடலாம், இருக்கிறவங்க கூட போட்டுட்டு போகலாம். 2 எதுனால டிபெண்ட்ஸ் அப்பான். ஒரு கப்பலில் வந்து ஒரு ஓட்டை விழுதுங்க, இது வந்து ஓட்டை அடையுமா, இது வந்து கப்பல் முங்கிருமா அப்படின்னா என்ன கேள்விக்கு கேப்டன் எப்படி பிஹேவ் பண்ணுறாருங்கிற பொறுத்து, அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எப்படி செயல்படுறாங்கிற பொறுத்து. அந்த ஓட்டை அடைச்சி பியூட்டிஃபுல்லாக கிளம்பி வெளியே வந்து நீந்தி கரையேறிடலாம். அந்த கப்பல் ஃபுல்காக உடஞ்சி விழுந்து மொத்தமாகவும் போகலாம். ஸோ வந்து உடஞ்சிருக்கு, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க எப்படி செயல்படுறாங்களோ அதை பொறுத்து. ஒருத்தர் போனதுனால மொத்தமாக போயிருந்தா அது என்ன கட்சி வளர்த்துருக்கீங்கன்னு கேட்பேன். புரியுங்களா? அப்போ கட்சி வளர்ந்துருக்குன்னா வளர்த்து காட்டுங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், பாஜக 2031 ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. தேவேந்திரன் என்ன சொல்லுவார், அண்ணாமலை எடுத்து சரியான முடிவுன்னு சொல்லுவாரா? உலகமே அவர் எடுத்து தப்பான முடிவு தானே சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி கட்சியை வளருங்க, அவ்வளோதான் பாயிண்டாங்க. இதற்கு முன்னாடி உமாபாரதி வந்து வெளியே போயிருக்காங்க, எடியூரப்பா வெளியே போயிருக்காங்க, பல தலைவர் வெளியே போயிருக்காங்க. அந்த இடங்களில் பூரா கட்சி நிலை நின்று ஆட்சியை தக்க வச்சு தொடர்ந்து அடுத்த தேர்தலில் வென்று நின்றுருக்கு. திரும்பி அவங்க அதே கட்சியில் போய் சேர்ந்து அமைதியாக செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அது எப்படி செஞ்சது? அந்த மாநிலத்தில் அந்த பாஜக அப்படி செயல்பட்டது, பேசாமல் வந்துட்டாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த மாநிலத்தில் இவங்க செயல்பட்டுட்டாங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் ரிக்ரெட் பண்ணலாம். இவங்க அங்கேயே நின்று இருந்தாங்க, அண்ணாமலை வளர்ந்துட்டே போகிறாருன்னா இவங்க ரிக்ரெட் பண்ண வேண்டியதான். டிபெண்ட்ஸ் அப்பான் ஆக்ஷன். இன்னொரு பார்வை சார், இப்போ அண்ணாமலை வந்து இவங்களே தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க,
ஏன்னா இங்கிருந்து பாஜகவால வர முடியலன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ விஜயும் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் பாஜகவுக்கு இங்க வேலை இல்லை. பழி போடுறதுக்கு பாஜக அப்படிங்கிறது உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாலப்படம். உங்களை போன்றவர்களுக்கு நான் சொல்றேன், நான் இப்போ உங்க பழைய ட்வீட்ல எடுத்து போட்டு விட்டுருவேன் நான். அது வந்து எப்போ உங்களுக்கு ஒரு பாடம். அது வந்து எதுவா இருந்தாலும் பாஜக திட்டிரு. விஜயவே நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க வச்சுக்கோங்க. அண்ணன் திருமா என்ன சொன்னார்? இன்னைக்கு வன்னியரசு அமைச்சர் ஆக்கி அழகு பார்க்கிறாரு. திருமா என்ன சொன்னார்? இல்ல இப்போ அந்த சந்தேகம் என்ன சொன்னார்? தேர்தல் பிறகு திருமா என்ன சொன்னார் நீங்க சொல்லுங்க. பாஜக அரசு பெற்றெடுத்த பிள்ளைகள்னார். அங்க நீங்க உங்க அமைச்சர் ஆக்கி இருக்கீங்க. அப்ப நீங்க யார் எடுத்து பெற்றெடுத்த பிள்ளை? பாஜக அரசு ஒரு ஆள் தானே. யாரா இருந்தாலும் சொல்லு. திமுக பாஜக கூட்டத்தில் இருந்துச்சே எப்ப? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகா முன்னாடியா? அப்புறம் தான் குஜராத் கலவரம் நடந்த போதா பிறகா? நடக்கும்போது. அப்புறம் கலவரம் நடக்கும்போது கூட உட்கார்ந்துக்கிட்டு அன்னைக்கு திருமாவளவன் கூட்டத்தில் இருக்காரு, மறந்துடாதீங்க. குஜராத் கலவரம் நடக்கும் போது தமிழ்நாட்டில் பாஜக கூட்டத்தில் இருந்தவர் திருமாவளவன், இருந்தது திமுக, மறந்துடாதீங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் வேற வேற பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா எது சொன்னாலும் நீ வெளியே போயிட வேண்டியதானே சார், எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் போனாரு. எங்கெங்க போனாரு? எதுக்காக போனாரு? பாஜக போனாரா? எதனாலும் சொல்லி 19 நாங்க அன்றே சொன்னோம் அப்படின்னு சொல்லிக்கிறது. எதுவாக இருந்தாலும் சொல்லினாலும் என்ன எதுக்கிட்டாலும் அன்றே என்ன சொன்னீங்க நீங்க? அப்ப எதுக்கு எடுத்தாலும் பாஜக. ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறார், பாஜகவுடைய கைக்கூலி. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார், பாஜகவுடைய கைக்கூலி. அண்ணாமலை வெளியிட்ட பாஜகவுடைய கைக்கூலி. சண்முகம் அப்படிதான் எழுதுறாரு. பே சண்முகம் ஆதரவு கொடுக்கிறாரு அந்த கட்சிக்கு. என்ன சொன்னார் அவர்? பே சண்முகம் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு கேளுங்க. தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி பே சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க போய். அதே விஜய் பத்தி 2 வாரத்தில் நிலைப்பாடு மாத்திரம். நீங்களாம் வந்து ஒரு அரசியல் கட்சி நிலைப்பாடு மாறாத பாஜக வந்து பச்சோந்தியா? 2 வாரத்தில் ஒரு நிலைப்பாடு மாத்திருக்கீங்க. விஜய் பற்றி பே சண்முகம் பேசியது என்ன? வீரபாண்டியன் பேசியது என்ன? எடுத்து பாருங்க. கொஞ்சம் தயக்கம் வந்ததா? திருமாவளவன் பேசியது என்ன? ஐயுஎம்எல் பேசின ஐயுஎம்எல் தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட் வந்த பிறகு பேசியது என்ன? நீங்கெல்லாம் பால் மாறிட்டு பாஜக துரோகம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. யார் வந்தாலும் பாஜகவுடைய பச்சைக்கிளி, பாஜகவுடைய இச்சைக்கிளி, பாஜகவுடைய பி டீம், பாஜகவுடைய ஏ டீம். ஏன் பாஜகவோட பி டீம் அல்லது பாஜகவினுடைய ஒரு குழந்தை தான் இவங்க அப்படின்னு யாராவது சொன்னா இல்லைன்னு மறுக்கிறதுக்கான இவ்வளவு வரும். ஏன் என்ன இருந்தா என்னங்கிற அந்த டோன் வர மாட்டேங்குது. ஏத்தோட்டு பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கேங்க, உங்க பிள்ளைன்னு கேட்டா இருந்தாலும் இருக்குங்கன்னு சொல்லுவீங்களோ சார்? சொல்லுங்க. உங்க பிள்ளைன்னா உங்க பிள்ளைன்னு சொல்ல போறீங்க. உங்க பிள்ளை இல்லைன்னா உங்க ஏத்த வீட்டில் இருக்க என் பிள்ளை தான். ஆமா என் பிள்ளை தாங்க, என் பிள்ளை தாங்க. நான் போய் பர்மிஷன் கேட்டுட்டு பர்மிஷன் கிடைக்கல, இது ஒரு 2 வருஷம் கழிச்சு போங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமும் போய் அவங்களையெல்லாம் பார்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வராருன்னா ஓகே, இவங்க இன்னும் கொள்கை ரீதியிலெல்லாம் பிரியல, இவங்களுக்கு முரண்பாடு அங்கெல்லாம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இவர் ஒரு தனியா செயல்படணும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதானே தவிர கொள்கையெல்லாம் அதே தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பி டீம் திருமாவளவன் 2 கம்யூனிஸ்ட் கட்சி ஐயோ 4 பேர் ரிசல்ட்டுக்கு பிறகு நாங்கள் திமுக கூட்டணி தொடர்கிறோம், தாவேக்காவுக்கு ஆதரவளிக்கிறோம் ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? நீங்கள் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும். இப்ப பாஜக வந்துடக்கூடாது, இதுக்கு பேர் சொல்லுங்க. என்னங்க பாஜக வந்துடக்கூடாது? பாஜக ஒரு எம்எல்ஏ பாஜக வந்துருவோம். கவர்னர் மூலமா வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆட்சி பிடிச்சுறாரு அவர். இப்ப எப்படி கொடுத்தாரு? அதே கவர்னர் அர்லேக்கர் தானங்க பதவி பிரமாணம் பண்ணி. எப்படி நம்பர் இல்லாம உட்கார்ந்துருப்பீங்க, உங்களை பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். நம்பரோட முரண் பிடிச்சாரா? ஏங்க இவரெல்லாம் மந்திரி ஆக்க முடியாதுன்னு சொன்னாரா? ஏங்க இந்த கட்சியெல்லாம் கூட்டணி சேர்க்க முடியாதுன்னு சொன்னாரா? விடுதலை சிறுத்தைகள் எப்படி சேர்ப்பீங்கன்னு கேட்டாரா? எங்கேயாவது தயங்கினாரா? ஒரு ரிசர்வேஷன் வச்சாரா? பாஸ் 118 நம்பர் இல்ல, போய் எடுத்துட்டு வாங்கன்னார். 3 தடவை வந்து சொல்லி சொன்னார். 118 நம்பர் கொடுத்தா படக்கு பதவி. அதுக்காக தான் நாங்க வேற வழி இல்லாம கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. எதுக்காக கொடுத்தீங்க? என்ன சொன்னீங்க? நாங்க திமுக குள்ள இருக்கிறோம்னு சொன்னீங்களா இல்லையா? ஆதரவு கொடுக்கும் போது இன்னைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எத்தனை நாள்லங்க? எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாசம் ஆகல. பால் மாறினது நீங்க, பாஜக மீது பழி. இல்ல யார் பட்ட பிள்ளையா இருந்தாலும் ஆமா என் பிள்ளைன்னு சொன்னா என்னன்றீங்க? என்ன தத்துவம் சார்? இப்போ அண்ணாமலை இப்போ ஆல்டர்னேட்டுங்கிற இடத்த ஆல்ரெடி ஸ்பேஸை விஜய் தாவேக்கா பிடிச்சிட்டாங்க. இப்போ அண்ணாமலைக்கு இனி என்ன களம் இருக்குன்னு பார்க்கலாம் சார். அண்ணாமலைக்கு பெரிய களம் இருக்கிறது. அதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. திருமாவளவன் சொல்லுகிறார். அது அண்ணாமலை என்கிற இண்டிவிஜுவலுக்கு இல்லை. அண்ணாமலை கடைபிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிற தத்துவத்துக்கு திருமாவளவன் குறிப்பிடுகிறார். இனிமேல் பாஜகவுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட். நீங்க பார்க்க மாட்டீங்க, நீங்க படிக்க மாட்டீங்க. அது வந்து பாஜகவை திட்டியிருந்தாரு நீங்க கவனிச்சிருப்பீங்க. சூப்பர் அண்ணன் போட்டார் மட்டுமே. பாஜகவுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பொலிட்டிக்கல் ஸ்பேசஸ் கிரியேட்டட் அப்படின்றார். ஏன்னா அவர் நான் சொன்னது மட்டும் இல்லை, அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதுதான் நான் சொல்லாமல் அவரை ரெஃபர் பண்ணி சொல்ல, அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறார். அதிமுக, திமுக, தாவேகா, இடதுசாரி இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் ஒரே திசையில் பயணிக்கிறோம், எல்லோரும் ஒரே நோக்கம் கொண்டவர்களாக இருக்கிறோம். திமுக சேலம் வந்துட்டாங்களா? திமுக கூட்டில் இருந்தவங்களே தாவேக்கா வந்துட்டாங்களா? அதிமுக கட்சியில் இருந்தவங்களோ தாவேக்கா தாவிட்டாங்களா? இப்போ எல்லாமே ஒரே
ரைட்டா? ஒரே சைட். ஒரே 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 ஆச்சா அப்படி வந்துட்டாங்களா? அப்போ ஒரே சைடு. அப்போ எதிர் ஸ்பேஸே இல்லை. அப்பதான் சொல்றேன் ஐடியாலஜிக்கலா பாஜக பெரிய ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்ல, ரங்கராஜ் பாண்டே சொல்ல. அது நேரா பாஜகக்கு இல்ல, அண்ணாமலை மூலமா கூட இருக்கு. அந்த தத்துவத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அதுதான் நான் சொன்னேன். இண்டிவிஜுவலுக்கு இல்ல, அந்த ஐடியாலஜிக்கு நான் சொல்ல வரேன். அந்த தத்துவத்துக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் காத்திருக்கிறது. அதை பாஜக பயன்படுத்தல, பாஜக வெல்லும். நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாஜக நாளைக்கு வந்து களமிறங்கி வாங்கப்பா நம்ம வந்து முதல்ல அந்த சேலஞ்சை அட்ரஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து கிளம்பினாங்கன்னா அவர்களுக்கு தான் அந்த ஸ்பேஸ். அவங்க இல்ல அண்ணாமலை போயிட்டார் அழுதுட்டு இருந்தாங்கன்னா அண்ணாமலைக்கு அந்த ஸ்பேஸ். அப்ப ஐடியாலஜிக்கலா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்குது. அதை கேபிட்டலைஸ் பண்ண போறது யாருங்கிறது பதில் இருக்கு. ஓகே, யூஸ்வலா சார் 1 vs 1 அப்படிங்கிற மாதிரியான அரசியல் தான் இந்திய போக்குல இருக்கு. அப்போ விஜய் வர்சஸ் அண்ணாமலை, தாவேகா வர்சஸ் அண்ணாமலை ஆரம்பிக்க போகும் ஏதோ ஒரு கட்சி, அப்படி ஒரு சூழல் வருவதற்கு நேத்து நான் வந்து காஞ்சி மகாபெரிவர் முன்னாடியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நான் சொன்னேன். இதை தத்துவங்களா தனிநபர்களாங்கிற விவாதம் தனிநபர்களுக்குத்தான் முக்கியத்துவம் கிடைக்கும். ஏன்னா அது வந்து ஒரு இண்டிவிஜுவல். ஆனால் தத்துவமற்ற தனிநபர்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது. தத்துவமும் தனி மனிதர்கள் இல்லாமல் இயங்க முடியாது. தத்துவங்கிறது உயிர், தத்துவங்கிறது லைஃப், உயிர், பிலாசபி, ஐடியாலஜி, அது உயிர். தனி மனிதர்களுங்கிறது உடல். ஸோ உடலுக்கு தான் மாலை விழும். ஆனால் உயிர் இருந்தால் தான் அது வந்து மனிதன், இல்லாட்டி பூத உடல்ன்றாங்க உங்களுக்கு. சரிங்களா? அப்போ ஐடியாலஜியை தாங்கி பிடிக்கிற இண்டிவிஜுவலுக்கு தான் மரியாதை. அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் அந்த ஐடியாலஜியை தாக்கி பிடிச்சா அவருக்கு இப்போ பாஜகவின் முகமாக நரேந்திர மோடி எப்படி இருக்கிறார்? நரேந்திர மோடி மட்டும்தான் பாஜகவா? அமித்ஷா இல்லையா? நிர்மலா சீதாராமன் இல்லையா? எல் முருகன் இல்லையா? பேராசிரியர் சீனிவாசன் இல்லையா? வினோஜ் பி செல்வம் இல்லையா? எஸ்ஜி சூர்யா கிடையாதா? நரேந்திர மோடி மட்டும்தானா? உங்களுக்கு புரியுங்களா? ஆனால் நரேந்திர மோடி தான் பாஜகவின் முகமாக, மோடியின் கரத்தை வலுப்படுத்துவோம். ரைட்? அப்போ அந்த ஐடியாலஜி அவர் தூக்கி பிடிக்கிறார். அவ்வளோதான். இந்தியாவின் பிரதிநிதி அவர் எப்படி நிற்கிறார்? அவ்வளோதான். அப்போ இது ஒரு ஐடியா. இந்த ஐடியாவை திரு அண்ணாமலை தூக்கி பிடித்தால் அண்ணாமலைக்கு கௌரவம். அந்த ஐடியாவை பாஜக தலைவர் இன்னைக்கோ நாளைக்கோ வேற யாரும் வந்து தூக்கி பிடிச்சா அவங்களுக்கானது இல்லை சார். ஆனால் அல்டிமேட்லி நம்ம அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தத்துவங்களை அப்படி பெருசாக தூக்கி பிடிக்காம அல்லது ஒவ்வொரு இஷ்யூவுக்கும் கொள்கை நிலைப்பாடு எடுக்காத நபர்கள்லாம் ஜெயிக்கிறாங்கல்ல, நம்ம இந்த தேர்தலே பார்க்குறோம்ல. எனக்கு புரியல உங்களுடைய கேள்வி. இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க திருப்பரங்குன்ற இஷ்யூவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைப்பாட்டை சொல்லியிருக்கலாமே, அப்போ ஏன் 2 பக்கமும் சொல்லாமல் இருந்தீங்க? இந்த பக்கம் அந்த பக்கம் எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னு கேட்டீங்க. அப்படி இருந்தாங்கல்ல. ஐடியாலஜி, பிலாசபி அப்படிங்கிறதையும் இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் அப்படிங்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணி ஐடியாலஜி இருக்கிற அடிப்படையில் தானே நம்ம அந்த இஷ்யூவில் எந்த பக்கம்ன்றதே தீர்மானிப்போம். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. திரும்ப நீங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசத்தில் பியூர் பாலிட்டிக்ஸ் கிளாஸ் சேருங்க, உங்களுக்கு அந்த டீட்டெயில் புரியும். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது, திராவிடம் அப்படிங்கிறது அவர்களுடைய தத்துவம், தேசியம் அப்படிங்கிறது இவர்களுடைய தத்துவம், தமிழியம் அப்படிங்கிறது அவர்களுடைய தத்துவம். இது வந்து தத்துவம். இதனை அடிப்படையாக தான் மற்ற விஷயம்லாம் கட்டமைக்கலாம். இதற்கு எதிராக அவர்கள் போய் நிற்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றலாமா, அங்கே ஜோதி வந்து அங்கே ஏற்றணுமா, தூணில் ஏற்றணுமா இல்லையாங்கிறது வந்து இஷ்யூ. அதற்கான ஆதரவு தனித்தனியாக கொண்டு போய் நிற்பாங்க. அதற்கு வந்து கொள்கைக்கு சம்பந்தம் கிடையாது. விஜய் வந்து திராவிடம், தமிழ் தேசியம் ரெண்டுமே தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய கண்களாக நினைக்கிறாங்க. அதை நாமளும் அப்படியே அவர் திராவிடம் தான் வச்சுட்டு இருக்காரு. தமிழ் தேசியம் சும்மா தேசியத்தோடு வச்சுக்கூடாது. சும்மா நான் அவர் இது மிக்சர் கொள்கை நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவருடைய கொள்கை திராவிடம் தான். அவர் அப்படி சொல்லல. இல்ல நீங்க மாத்தி திராவிடம் செஞ்ச கொள்கையில ஒரு முரண்பாடு காட்டுங்க. திமுகவுடைய கொள்கை, திராவிடம் கூட வேண்டாம், திமுகவுடைய ஒரு கொள்கை அவருக்கு முரண்பாடு காட்டுங்க. ஒரே ஒரு கொள்கை நான் திருத்திக்கிறேன். திமுகவுடைய கொள்கையிலிருந்து இவருக்கு இந்த முரண்பாடு இருக்குன்னு ஒரு கொள்கை நீங்க சொல்லிடுங்க. சொல்லுங்க பாசு. படிச்சவராச்சு, 2 கட்சிக்கும் பிரதிநிதியா இருக்கிறீங்க, சொல்லுங்க. 2 கட்சிக்கும் பிரதிநிதியா ஐயோ சொல்லுங்க. திமுகவுடைய இந்த கொள்கையிலிருந்து தாவேக்காக்கு என்ன சார் சம்பந்தம் இதை போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒரு சம்பந்தம் சொல்லுங்க, ஒரு பிரச்சனை சொல்லுங்க. இந்த இஷ்யூல, இந்த ஐடியாலஜில, இந்த பாலிசில தே டிஃபர் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அப்போ அதனுடைய ஆப்போசிட்ல அண்ணாமலை அந்த ஸ்பேஸை பிடிக்கிறதுக்கான, அண்ணாமலை பிடிச்சா அவருக்கு, பாஜக பிடிச்சா அவருக்கு. நான் சொல்றது இந்த ஐடியாலஜிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை எந்த இண்டிவிஜுவல் தூக்கி பிடிக்கிறாங்களோ அவர்கள் கழுத்தில் மாலை. எடப்பாடி பழனிசாமி, திமுக இவங்க மற்றவங்களுடைய நிலைமையெல்லாம் சார், அதிமுகவுடைய நிலைமை ஒரு பெரிய சேலஞ்சை நோக்கி போயிருக்கு. அது கிட்டத்தட்ட பாஜக இருக்கிற நிலைமையில தான் அது இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு உருவாயிருச்சுல. நீங்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்கள் போய் திரு விஜய் கூட போய் சேராமல் திரு ஆதவர்ஜுனாவுடைய தலைமையில் போய் சேர்றாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வெளியே காத்திருந்துட்டு ஜெயலலிதா பார்க்க கூட காத்திருந்துருப்பாங்கிற விமர்சனம் வச்சு கடைசியில் ஜெயலலிதா பார்ப்பாங்க, இங்கே முதலமைச்சரை பார்க்க கூட முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில் அவ்வளோ டெஸ்பரேட்டாக வெளியே போகிறாங்க. அதாவது துரத்தி விட்ட மாதிரி ஓடுறாங்க. எப்போ நம்ம இங்கே வாழ்க்கை இல்லை, எதிர்காலம் இல்லைங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ வந்து அந்த இடத்த தக்க வச்சு இல்லை அதிமுக அனைத்து பறவைகளும் கூட அடையக்கூடிய ஒரு தோட்டம் அப்படின்னு அவங்க காட்டணும். ஆனால் சார் சிவி சண்முகமோ, விஜயபாஸ்கரோ, எஸ்பி வேலுமணியோ போகலை இல்லை, அவங்களாம் இன்னும் பெரிய ஜெயன்ஸ் இல்லை. சிவி சண்முகமோ விஜயபாஸ்கரோ என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல.
திரு வேலுமணி இன்னும் தாமதப்படுத்தலாம். இவங்க 2 பேருமே ஒரு காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்கிற மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ அவங்களும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்சி அலுவலகத்தை அவங்க கொடுத்துட்டாங்களே. என் கட்சி நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன்னு கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அப்போ எதுக்கு வெயிட் பண்ணணும்? அது அவங்கள போய் கேளுங்க. அவங்களுக்கு ஒரு டைம் பார்ப்பாங்க, நல்ல நேரம் பார்ப்பாங்க. இன்றைக்கி அஷ்டமி நாளைக்கு நவமி பார்ப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறது? நீங்கள் சொல்லும் போது தான் சேரணுமா, நீங்கள் சொல்லுமா வெளியேறணுமா? என்ன கணக்கு புரியலையே. ஓகே, ஸோ இப்போ ஏடிஎம்கே பயங்கர பெரிய சேலஞ்சில் இருக்குது. டிஎம்கேவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது புகஞ்சிட்டு வெளியே தெரியல. ஏடிஎம்கேல புகஞ்சு அது உடைய ஆரம்பிச்சது தெரியுது, நமக்கு சத்தம் கேட்குது. டிஎம்கேல புகஞ்சதுக்கு தெரியல. அதுவும் அந்த மாதிரி வரலாம். அது வி ஹேவ் டு வெயிட். அது அடுத்த ஸ்பேஸ் எப்படி கிரியேட் ஆகுங்கிற பொறுத்து அங்கே வந்து அது வெளியே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகே, மற்ற கட்சிகள்லாம் சார் அதில் எங்கே இருக்கிறாங்க? அவங்கெல்லாம் தயவில் வாழக்கூடிய கட்சிகள் தானே. எந்த கட்சிக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது? நாம் தமிழர் தவிர. நாம் தமிழர் ஒரு அடுத்த தேர்தலில் பார்க்கணும். இது வந்து ஒரு பெரிய சரிவு. அடுத்த தேர்தலில் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க, ராஜேந்திரமாக மூவ் பண்ணாங்கன்னா எந்திரிச்சு வந்துடலாம். யாருடைய வீழ்ச்சியுமே எந்திரிச்சு வர முடியாது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேங்க, இன்னைக்கு அதிமுக பெற்றிருக்கக்கூடிய 47 சீட்டு 2011 திமுக பெற்ற 23 சீட்டோட டபுள் மடங்கு அதிகம். அதுக்கு மேல டபுள் மடங்கு 23 46 ஒரு சீட்டு. அதுக்கு மேல அதான் சொல்றேன், டபுளுக்கு மேல சார். நீங்க சொன்னது கடைசி வார்த்தையா இருக்கும், அவ்வளவுதானே? அப்படியே வச்சுக்கலாம். 23 சீட்டு 2011 டிஎம்கே எடுக்குது, 47 சீட்டு ஏடிஎம்கே நிற்கிறது. அப்போ வந்து யார் அதிகமாக ஜெயிச்சிருக்கா? 2011 திமுக வென்றதை விட இன்னைக்கு அதிமுக அதிகம் பெற்றிருக்கு. ஆனால் அன்று திமுக தலைமை மீது அன்னைக்கு இந்த முதலமைச்சர், அன்னைக்கு இந்த கலைஞர் மீது எல்லாரும் நம்பிக்கை வச்சிருந்தார். அன்னைக்கு திமுக இதே போல தான் நிலைமை. அன்னைக்கு அவர்களுக்கு ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சி கிடையாது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி நிலைமை இருக்காரு, அன்னைக்கு கலைஞர் இருந்தார். முதலமைச்சரும் கிடையாது, எதிர்கட்சி தலைவரும் கிடையாது. முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்கட்சி, அவருக்கு சீட்டு கிடைக்குமா, எங்கே உட்கார வைப்பாங்கன்னு திணறிட்டு இருந்தாங்க. அவர் நான் சக்கர நாற்காலி போகிறதுக்கு இடம் கொடுப்பாங்களா இல்லையா, பின்னாடி உட்கார வச்சுருவாங்களா, வசதி, அவ்வளோ பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. அந்த கட்சி மீண்டெழுந்து வந்துச்சு, பொறுமையாக இருந்து எந்திரிச்சு வந்துச்சு. ஸோ அந்த கட்சி தலைமை மீது நம்பிக்கை, தொண்டர்கள் மீது நம்பிக்கை, அவர்களுக்கு எல்லாருக்குமான நம்பிக்கை எல்லாம் கொடுக்கணும். அப்படி ஏடிஎம்கே செஞ்சால் தாங்கும், டிஎம்கே செஞ்சால் தாங்கும். மற்ற கட்சிகள்லாம் எங்கே இருக்குது? அவங்கெல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே நம்பி இருக்காங்க. இன்னைக்கு தாவேக்கா நம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு தாவேக்கா கூட கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் தாவேக்காவோட 10 மடங்கு வயசுல சீனியர்ஸ் அட்லீஸ்ட். நம்ம கட்சி ஏன் அங்கேயே நிற்கிது? எப்படி ஒரு தாவேக்கா வந்துருச்சு? அப்போ அந்த ஸ்பேஸ் நம்மளால் பிடிக்க முடியல. அப்போ அவங்க என்ன நம்பி வாழக்கூடியவங்க தானே. அவங்கள நம்பி யார் வந்து என்ன செய்ய போறீங்க? ரைட் சார், இன்னைக்கு ஆளும் அரசா அவங்க ஆயிட்டு இருக்காங்கல்ல. ஏங்க இது ஒரு பெரிய பாருங்க சார், 2 எம்எல்ஏ வச்சிருந்து ஒருத்தர் மந்திரி ஆயிட்டாரு. நீங்க பெரிய ராஜேந்திரன் நினைச்சுக்கங்க. 47 எம்எல்ஏ வச்சிருக்க, 47 எம்எல்ஏ வச்சிருந்த ஏடிஎம்கே வந்து பலவீனமான கட்சி. 2 எம்எல்ஏ வச்சிருந்த விடுதலை சிறுத்தைகள் பலமான கட்சி. வச்சுக்கோங்க. இல்ல சார், தாவேக்கா கூடயே கூட்டணியில இருந்தா விசிகாவோ இல்ல காங்கிரஸோ இன்னும் பெரிய இடத்துக்கு போலாம். சிபிஎம் சிபிஐக்கு இப்படி நம்பி தான் அவங்க கட்சி அங்கேயே நிக்குது. 25 வருஷத்துல இருந்து 50 வருஷமா கூட்டணியிலே இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, உங்களுக்கு பிறகு 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிறகுதான் ஏடிஎம்கே உருவாச்சு, 2 கம்யூனிஸ்ட் பிறகுதான் டிஎம்கே உருவாச்சு. எல்லா கட்சிகளும் 2 கம்யூனிஸ்ட் கட்சி எங்க இருக்கு? கம்யூனிஸ்டே 2 இருக்கு, உள்ளதான். அதுக்கப்புறம் மதிமுக. உங்களுக்கு அப்புறம் தானே அத்தனை பிள்ளைகளும் உருவாச்சு. நாம் தமிழர் உங்களை சேலஞ்ச் பண்ணிட்டாங்கல்ல, அரசியல் அங்கீகாரம் வாங்கிட்டாங்கல்ல, நீங்க வாங்கினீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லா கட்சியும் நான் சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எல்லா கட்சியும் நான் கேட்கிறேன். நீங்க இன்னொருத்தரோட தயவுல தானே இருந்திருக்கீங்க. இல்ல சார், இவ்வளவு நாள் தயவு. ஆனா இப்போ கூட்டணி அரசு இல்ல. கூட்டணி அரசும் தயவு தானங்க. ஏடிஎம்கேல 25 எம்எல்ஏக்கள் தனியா போனாங்களா? அந்த 25 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை சேர்த்து ஒரு 5 அமைச்சரை கொடுத்திருந்தாங்க. வேலுமணி சிவி அமைச்சரை கொடுத்திருந்தாங்கன்னு இவங்க தேவை யாரா தேவையா? தேவையில்லை. ஆனா இவங்க தான் வேணும்னு நினைக்குது. கிரெடிபிலிட்டி இங்க தானே இருக்கு. அதான இல்லங்க. அப்படினா நீங்களா கிரெடிபிலிட்டி எல்லாம் ஒண்ணு. நாளைக்கு இவர்கள் பால் மாற மாட்டாங்களா? 10 வருஷமா கூட்டல இருந்தேன்னு மதிமுக சொல்லுது, 15 வருஷமா கூட்டல இருந்தேன்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்லுது, 20 வருஷமா கூட்டல இருந்து காங்கிரஸ் கட்சி 2 நாள்ல மாறிட்டாங்க. திருப்பி தாவே கடை வெளியே போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் நினைக்கிறீங்க? என்ன நீங்க வந்து பெரிய லாபம் இருந்துச்சுன்னா தானே போவாங்க. லாபம் இருந்தா போவாங்கல்ல, நான் சொல்ல நீங்க தான் சொல்லுவீங்க. இப்ப நடந்த மாதிரி தான் சார். இதேதான் ஏதோ ஒரு சூழல் அமையணும். அதே தான் சொல்றேன். இப்ப நடந்த மாதிரி தான். பெரிய லாபம் இருந்தா போயிடுவாங்க, பெத்த லாபம் சின்ன கல். ஓகே சார், நாம் தமிழர் கட்சி அவங்க ஐடியாலஜிக்கெல்லாம் அவங்க இதுதானே வைக்கிறாங்க, ஒரு ஆல்டர்னேட் ஐடியாலஜி முன் வைக்கிறாங்கல்ல. ஸோ ஸ்பேஸ் அவங்களால கிரியேட் பண்ண முடியுமா இதுக்கப்புறம்? அதான் உங்களுக்கு இப்போ தான் அதுதான் பதில் சொன்னேன். எல்லாருமே அடுத்து எப்படி செயல்படுறாங்கிற பொறுத்து. ஒரு வீழ்வது குற்றம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் குற்றம். வீழ்லாம் எழுந்திக்க முடியாது, அதில் எந்திரிக்க முடியாது. ஜெயலலிதா எழுந்திருக்காங்க. கருணாநிதி 800 ஓட்டில் வென்றிருக்கிறார். 800 ஓட்டில். வாழைப்பழ சின்னத்திட்ட 800 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. ரெட்டலை சின்னத்தில் கூட கிடையாது. எந்திரிச்சு வரலையா திரும்ப? அதனால எல்லாருமே, ஜெயலலிதா சுயமே தோத்துருக்காங்க. எம்எல்ஏ கூட மம்தா பானர்ஜி மாதிரி இருந்திருக்கிறாங்க. திரும்பி எந்திரிச்சு வரலையா? அதனால எல்லா தோல்வியும் வெற்றிக்கு வழிவகுக்கும். அது நீங்கள் செயல்படுறதை பொறுத்து. தோன்றுட்டே போய்கிட்ட ஒரு கட்சியும் உதாரணம் சொல்ல முடியும், தோத்துட்டு எந்திரிச்சு வந்த கட்சியும் செயல்பட முடியும். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் எப்படி செயல்படுறீங்கிற பொறுத்து தெரிஞ்சுக்கிறீங்க.
இது வந்து 6 மாதம் நீடிக்காது, 1 வருடம் நீடிக்காது, 5 வருஷம் முழுசா இருக்காதுன்னு ஒரு வாதம் சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன, அது எவ்வளோ நாள் நீடிக்குதுங்கிற அப்புறம் பார்ப்போம். நமக்கு எனக்கு என்ன ஜோக்கு பெருசா அப்படின்னா, திமுக தலைவர் சொல்றார், நடப்பதே திமுக ஆட்சி தான் அப்படின்றார். அடுத்தவரி, இந்த ஆட்சியின் அராஜகங்களை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ரெண்டும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு கல்யாணத்துல. இல்ல எங்க ஆதரவுல ஜெயிச்சவங்க எல்லாம் போய் தானே அங்க ஆதரவு கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. இல்ல அது ஒரு பாயிண்ட். எங்களுடைய கொள்கைகளை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது என் திட்டங்கள் எல்லாம் நீ தொடர்ந்து தானே ஆகணும்ன்ற நிலைமை இருக்கு. அதனால நடப்பது திமுக ஆட்சி தான். இந்த ஆட்சியின் அராஜகத்தை என்னால் பொறுக்க முடியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வச்சு சொல்லுவாரு. போன ஆட்சியில் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? போன ஆட்சியில் இதே தேவந்தன் என்ன கேள்வி கேட்டிருக்காரு, இந்த சட்டம் ஒழுங்கு பத்தி பேட்டி வச்சிருக்கிறாரா இல்லையா? அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி, இந்த ஆட்சியோட அராஜகத்தை தாங்க முடியவில்லை, இந்த ஆட்சியே திமுக ஆட்சி தான் அப்படின்னாரு. சரி ரைட், அண்ணனுக்கு தெளிவாக யாரும் சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் சார் 6 மாதம் டைம் கொடுக்கணும், ஏன் இப்பயே குறுக்க பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. இப்போ அண்ணாமலை கட்சி தொடங்கி வராருன்னா நேரடியாக இப்போ இவங்க ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியின் போது அதிமுகவும் சரி பாஜகவும் சரி பெருசாக ரியாக்ட் ஆக மாட்டாங்க எதிர்கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ணாமலை அந்த ஸ்பேஸை பிடிப்பாரா? கட்சி ஆரம்பித்த பிறகு தான் பெருசாக பேசுவார். நீங்கள் அது வரைக்கும் ட்வீட் மட்டும் தான் போட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ இயக்கமாக இருக்கிறாரு, இயக்கத்துக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கிறாரு. அதுலேயே இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் லெவலில் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண இயக்கமாகவே. ஆமாம், இயக்கமாகவே நிறைய. அப்போ கட்சியாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதானே. அவங்க வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், வீதியில் எடுத்து சேருங்கன்னு தானே சொல்கிறார். ஸோ நான் வந்து ஒரு என்ஜிஓ நீங்கள் வாங்கன்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அறிவிச்சு தானே சொல்கிறார். அதனால் வந்து அதை வந்து ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணுறார். ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு கட்சி போட்டியிடலேன்னு வந்துடும், கட்சி ஜெயிக்கலேன்னு வந்துடும், கட்சி என்னாச்சுன்னு வந்துடும், கட்சி குரல் கொடுத்தியான்னு வந்துடும். இப்போ ஆர்கனைசேஷன் லெவலில் இருந்துச்சுன்னா அவருக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, ஸ்பேசஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, எப்போ விருப்பமோ அப்போ பதில் சொல்லிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ஆன்லைனில் இயங்குவார்னு நினைக்கிறேன். ஒரு சமயம் வரும்போது ஆஃப்லைன்லையும் நேரடியாகவும் கிளம்புவார்னு நினைக்கிறேன். உடனடியாக ஒரு 15 லட்சம் பேர் உறுப்பினரானது சார் நல்ல விஷயம் தானே. 15 லட்சங்கிறது நல்ல நம்பர் தான். ஆனால் எவ்வளோ அந்த நம்பர் எல்லாமே தமிழ் எனக்கு தெரிஞ்சே அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 நம்பர் சேர்ந்துருக்கு. 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அவுட் ஆஃப் தமிழ்நாடு. ஆமாம், ஓகே. அவுட் ஆஃப் இந்தியாவே நிறைய சேர்ந்துருக்காங்க. அதில் சேர்ந்துருப்பாங்க. 10 பைசா பிரயோஜனம் இல்லை. மொத்தம் 12 பேர் வந்து ஓட்டு போட்டு போவாங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே என்ன கணக்குங்கிறது தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த 15 லட்சம் பேரில் 14.25 லட்சம் பேர் பாஜகவுடைய வாக்காளர்கள் அல்லது பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அல்லது பாஜகவுடைய சிம்பத்தைசர்கள் இவங்க வந்திருக்காங்க. இவர்கள் திரும்பவும் பாஜக பக்கம் கூட போக வாய்ப்பு உண்டு. இவர்கள் இன்னும் 14 லட்சங்கிறது 30 லட்சமாக மாறும் வாய்ப்பு உண்டு. டிபெண்ட்ஸ். அவர் வந்து இந்துத்துவம் கிடையாது, வந்துத்துவம் கிடையாது, ஓடி கிடையாது கிடையாது, நான் வந்து மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து ஒரு 10 டிக்கெட் வெளியே போயிடும். உங்களுக்கு புரியுங்களா? இல்ல நான் தான் ஒரு 10 டிக்கெட் வரலாம். அதான் சொல்ல வரேன், அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க பதட்டமே படாதீங்க. நான் வந்து அவர் ஒளிஞ்சு போயிடுவாருன்னு சொல்ல மாட்டேன். அவர் சூப்பராக செயல்பாடை பொறுத்து நான் சொல்லிடுறேன். சார் ஒரு 15 லட்சம் பேர் இப்போ வந்துட்டாங்க. இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் அவர் கிரியேட் பண்ணுறதுக்கான இது இருந்துட்டு இருக்கு. உடனடியாக ரஜினிகாந்தின் அவர்களுடைய துணைவியார் அவங்களும் இதே மாதிரியான ஒரு அமைப்பை அறிவிக்கிறாங்க. இவர் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா அப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. ஆனால் அது இதோட ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ரிலேட் பண்ணி ஏற்ற விட்டு பையனை என் பிள்ளை ஏன் சொல்லலான்னு கேட்டு ரிலேட் பண்ண ஆள் தானே நீங்கள். சோவாட்டும் சொன்னால் ஆமாம் என் பிள்ளை சொன்னால் என்ன அப்படின்னு கேட்ட ஆள் தானே நீங்கள். அவங்க ஒன்று ஆரம்பிக்கிற அந்த அம்மா இதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த அம்மா பாரத கலாச்சாரத்துக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த அம்மா ஆன்மீக கலாச்சாரத்துக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை, போய் கவர் பண்ண கூட இல்லை. இன்னைக்கு மக்கள் மேடையில் மாற்றத்துக்கு படக்குனது அண்ணாமலை இது அப்படின்னு கேட்ட மாற்றம் அரசியல்னு வரும்பொழுது தான். அரசியல் எங்க சொன்னாங்க சொல்லுங்க. மாற்றம்னா நீங்களே எங்க வார்த்தை போட்டு வருமா? நீங்க நான் வந்து ஊமையா உட்கார்ந்து நான் இப்ப பேசாம உட்கார்ந்தேன்னு சொல்லுவீங்க, பாண்டே உட்கார்ந்து இருந்தாருன்னு சொல்லுவீங்க. மாற்றம் அரசியல் அப்படி போகும்போது 2 வார்த்தை போட்டே போயிடுறது. எங்க சொன்னாங்க? ஆட்சியை பிடிப்போம்னு சொன்னாங்களா? அரசியல் கட்சி ஆரம்பிப்போம்னு சொன்னாங்களா? சேஞ்சுக்கு சில்லறை சேஞ்ச் கூட சேஞ்ச் தானுங்க. என்ன சேஞ்ச் உங்களுக்கு வேணும்? நல்ல கலாச்சார சேஞ்ச் வரட்டும், நல்ல பண்பாட்டு சேஞ்ச் வரட்டும் சொல்லியிருக்கலாம். திமுக அதிமுகன்னு பேசும்போது கூட ரஜினிகாந்த் அதில் பின்னாடி இருந்தார் அப்படின்னு ஒரு செய்தி வந்து அப்புறம் ஒரே அதுக்கு விளக்கமெல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இப்போ அண்ணாமலை வரனாருன்னொன்னே அதுக்கு பின்னாடி ரஜினிகாந்த் ஒருவேளை இருப்பாரோங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. நமக்கு டிஆர்பி வேணும்ல, யார் வாங்கி கொடுப்பா? ரஜினி தான் வாங்கி தர முடியும். ஒரு அவரை போன்ற நமக்கு வந்து யார் நமக்கு தேவை? டிஆர்பி. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சா என்ன, ஆரம்பிக்காட்டி என்ன, அவர் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தானா கொடுக்காட்டி என்ன, நமக்கு தேவை. அதுபோக இன்னும் சேஃப்டி என்ன? பாஜக மாதிரி ரஜினிகாந்தும் நம்ம அடிக்கடி அடிக்கலாம், பதில் பேச மாட்டார். எப்பயா ஒரு தடவை பேசுவார், நம்ம அதை வச்சு இன்னொரு கண்டனம் போட்டு விட்டுலாம். அதனால ஜாலியாக இருக்கும். நல்ல மனுஷர், நமக்கெல்லாம் கண்டோடு வாழ வைத்த தெய்வம் ஆக்சுவலாக அவர் தான். அதனால சந்தோஷமா இருக்க வேண்டியது. ஏற்கனவே அண்ணாமலை அவர் கூப்பிட்டாருல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கிறதா போது, அப்போ அதெல்லாம் ரிலேட் பண்ணுவாங்கல்ல. நீங்க ரிலேட் பண்ணலாம், நீங்க ரிலேட் பண்ணலாம் சார், பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். நீங்க ஏன் ரிலேட் பண்ணி கேட்டேன் நான். நல்லா பண்ணிட்டே இருங்க. இல்லை அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு யாருக்கு ஆதரவாகவும் வாய்ஸ் கொடுக்க மாட்டார். ஓகே. ஃபியூச்சரில் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் இப்போ இருக்கிற சூழலுக்கு அவசியம் இல்லையே. அவசியம் என்ன வந்துச்சு இப்போ?
இல்ல, அரசியலுக்கு தான் அழைத்து வர விரும்பிய அண்ணாமலையே வராருங்கும் போது தனியாவே அவர் செயல்பாடை பார்க்கணும். அண்ணாமலை தன்னுடைய கட்சியில் அண்ணாமலை வந்தாருன்னா அவர் என்டார்ஸ் பண்ணுவார். அண்ணாமலையுடைய கட்சி அவர் ஏன் என்டார்ஸ் பண்ணும்? அவர் ஏதாவது மாற்றி செயல்பட்டாருன்னா அப்போ நீங்கள் சொன்னீங்களே அவர்கிட்ட போய் கேட்பீங்கல்ல, நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால ஏன் ஒரு தேவையில்லை வம்படியாக ஒரு ஆதரவு கொடுக்கணும்? ஓகே, ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக சார் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அண்ணாமலையினுடைய அந்த புதுக்கட்சி எப்படி செயல்படும் எதிர்பார்க்கலாம்? பெரிய தேவை இருக்கிறது அண்ணாமலைக்கு. அண்ணாமலை இஸ் நீட் ஆஃப் த ஹவர். அவர் எப்படி பயன்படுத்திக்கிறாருங்கிற பொறுத்து இருக்கு. அதே ஸ்பேஸ் தான் பாஜக இருந்த ஸ்பேஸ் தான் அண்ணாமலை தனித்து கைப்பற்ற பார்க்கிறார். பாஜக அந்த ஸ்பேஸை பயன்படுத்திட்டு அவங்களுக்கு லாபம், அண்ணாமலை இந்த ஸ்பேஸை பயன்படுத்தி அவருக்கு லாபம். நன்றி சார், உங்களோட நீங்கள் பகிர்ந்து நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.